நான் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கேன் சார். 2021ல் பாகனேரியில் வடத்தில் நான் மாடு பிடிச்சேன். எனக்கு மாடு குத்தி காலில் வந்து 63 தையல் போட்டிருக்கு. ஃபஸ்ட் எய்டுக்கு என்னை தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. தூக்கிட்டு போய் போட்டப்போ அவங்க ப்ரோட்டோகால்னு சொல்லி உன் பேர் என்ன, நீ பெங்களூரில் என்ன பண்ணுற, நீ ஆர்கிடெக்டாக இருந்துட்டு ஏன் மாடு பிடிக்க வரேன்னு 1/2 hour என்கொயரி பண்ணாங்களே தவிர, அந்த 1/2 hour என்கொயரியில் கிட்டத்தட்ட 2 யூனிட் பிளட் எனக்கு லாஸ் ஆச்சு. என்னோட நண்பன் பாரதின்றவன் அவனோட காரில் பர்சனலாக சிவகங்கை ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தான். அப்படி ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டுக்குமே வந்துட்டு நீ ஒரு ஆர்கிடெக்டாக இருந்துட்டு ஏன் மாடு பிடிக்கணும் அங்கேயும் அவங்க அலட்சியப்படுத்தி எனக்கு 2 மணி நேரம் லேட்டாக பண்ணி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த கால் இது நான் மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் என்னோட வேலையிலேருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. தம்பி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு, இது வரைக்கும் கொண்டு போய் எனக்கு குத்து விட்டால் மண்ணள்ளி தான் போடணும். எனக்கு துடைக்கிறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்காது, பாக்ஸ் இருக்காது, பேப்பர் இருக்காது. நர்ஸுன்னு ஒருத்தங்களை நான் எங்கே பார்க்கணும்னா ஜிஹெச்சில் போய் தான் பார்க்கணும். சாணி தொட்டு வீதி மண்ணை தொட்டு அப்படியே கொத்திக்கிட்டு ஊற்றுற ரத்தத்தில் அப்படியே துள்ளி வச்சு கட்டிவிட்டு துணியை அடுத்தவங்க யாராவது ஒரு பக்கத்தில் இருக்க அம்மாவோ கம்மங்கோல் விற்கிறவங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு துணியை வாங்கி நான் கட்டிக்கிட்டு தான் நான் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் அங்கே போகணும். அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் வந்து 2 மணிக்கு வராங்க 3 மணிக்கு வராங்கன்னு. 3 மணிக்கு வந்தாலும் இதே மாதிரி இன்றைக்கி அந்த பையன் சொல்கிறார் 50 மாடு வருது, அதில் நான் 10 மாடு பிடிக்கணும், 5 மாடு பிடிக்கணும். ஒரு மாடு பிடிச்சினாவே உன் உயிர் அந்து போயிடும். 3 கிலோமீட்டர் நீ மாட்டில் போயிட்டு திரும்ப வந்து அடுத்த மாட்டுக்கிட்ட நிற்க முடியுமா உனக்கு?